நியூ இயர்னாலே ரெசல்யூஷன் சொல்லி எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை கடைப்பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த வீடியோவில் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் சொன்ன 3வது நாள்லே யூஎஸ் ஆர்மி வெனிசுலாக்குள்ளே இன்வேஷன் பண்ணி வெனிசுலாவோட பிரசிடென்ட்டான நிக்கோலா மருடோவையும் அவரோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ரூலுக்கு அகைன்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யூஎஸ் பண்ணியிருக்காங்க இது. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோன்னு சொல்லி அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வெனிசுலாவில் இருக்க ஆயில் ரிசோர்ஸை இனிமேல் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோன்னு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னு யூஎஸ் ஆர்மி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, வெனிசுலாவிலேருந்து தான் பல போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுதுன்னு தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அலகேஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காரணமே கிடையாது. யூஎஸ் இப்போ வெனிசுலாவை கேப்சர் பண்ணதுக்கு ஒரே ரீசன் அங்கே இருக்க ஆயில் ரிசோர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இதையே 3ஆம் உலகப் போரோட தொடக்கம்னு சொல்கிறாங்கன்னா, வெனிசுலா ஒரு ஏழ்மையான கண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அவ்வளோவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது பூமிக்கடியில் இருக்க எண்ணெய் எடுக்கிறதுக்காக. அதனால் ரஷ்யாவும் சீனாவும் அவங்க மேலே பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆயிலெலாம் எடுத்து ரிஃபைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்கிறதுனால இது இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேர்ல்டு வார் 3 மாறுமா மாறாதான்னு.